எவ்வாறு வலிமையாக பார்த்து கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, மகிழ்ச்சி சந்திப்பதில் காலை வணக்கம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த டிவி ப்ரோக்ராமை ரொம்ப ஆவலோட பார்க்குறாங்கன்னு சொல்லி. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த கணக்கெடுப்பிலான உலகத்தில் வாழ்கின்ற 10 கோடி ஜனத்தொகையில் தமிழர்கள் கிட்டத்தட்ட 3 கோடியிலும் 4 கோடி பார்க்குறதா சொல்கிறாங்க. அதை விட கலைஞர் டிவி மூலம் பல்லாண்டு வாழ்ந்திட என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களெல்லாம் சந்திப்பதை நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே நுழையும் பொழுது இந்த தொலைக்காட்சியில் எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், தயவுசெய்து எனக்கு நன்றியை சொல்லாதீர்கள். என்னை பேச வைத்து மக்களை கேட்க வைக்கின்ற வாய்ப்பு கொடுக்கின்ற உங்களுக்குத்தான் இந்த சொக்கலிங்கம் நன்றியுடன் கடமையுடன் இருக்கின்றேன். உங்கள் தொலைக்காட்சி மூலம் பல கோடி மக்களை சென்றடைகின்ற இந்த பயனை வாழ்க்கையில் சொக்கலிங்கம் அடைந்திருக்கின்றதை விட மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே இருக்காது. உன்னதை சொல்லுகின்றேன், இன்றுடன் இந்த சொக்கலிங்கம் 50 வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று 51வது வருடம் என் பணியை துவங்கும் என் நன்னாளில் என் அன்பு நேயர்கள் முன்பு பேசிக்கொண்டு இருப்பதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த 50 வருடமும் பின்னோக்கி பார்த்தால் அது எனக்கு 5 வாரமா 5 மாதமா 5 வருடமா என்று உண்மையில் தெரியவில்லை. நாட்கள் வேகமாக ஓடிவிட்டன. நான் இன்னும் எவ்வளவு வருடங்கள் வாழப்போகின்றேன் என்ற சொக்கலிங்கத்துக்கு தெரியாது. இந்த 74 வயது ஆகப்போகின்ற சொக்கலிங்கம் எவ்வளவு வருடம் வாழப்போவது என்று எனக்கு தெரியாத இவன் எனக்கு வாழப்போகும் நாட்களில், வருடங்களோ எவ்வளவோ இருக்கட்டும், வாழப்போகும் நாட்களில் என்னை சேர்ந்த சமுதாயத்திற்கு அந்த வாழ்க்கையின் பயனடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரும் அப்படி தான். சொக்கலிங்கம் எல்லாரும் உலகத்தில் வாழ்வர் அனைவரும் இதான் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ நான் இவ்வாறு வாழ்க்கை நடத்துவதற்கு காரணமே செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைக்கின்றேன். ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் ஆஸ் வர்ஷிப், ஒர்க் அண்ட் வர்ஷிப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைக்கும் பொழுது நீ செல்லுகின்ற காலங்கள் வருடங்கள் உனக்கு போவதே தெரியாது. அவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். சரி, ஸோ இதை சொல்லுவதற்கு காரணம், போன வாரம் சொன்ன ப்ளட் ப்ரெஷர்னால் என்ன ஆகுதுன்னு சொன்னேன். சரி, ப்ளட் ப்ரெஷரை எப்படி நம்ம அளவு பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. 1896 வருடம், இதான் கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன்பு இந்த படத்தில் பாருங்கள், இத்தாலியில் சேர்ந்த ஒரு டாக்டர் ரிவா ரோசி என்பவர் இந்த அப்பேரட்டஸை முதலில் கண்டுபிடித்தார். நான் எப்பொழுது மாணவர்களுக்கு எந்த கிளாஸ் எடுத்தாலும் கண்டுபிடித்தவர்களுக்கு நாம் கட்டாயம் கடமைப்பட்டிருக்கின்றோம், அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அதற்காக தான் எப்பொழுதுமே சரி. அவர்களெல்லாம் விட்டு அந்த பிபி அப்பேரட்டஸை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ ரிவா ரோசி இத்தாலியில் அந்த பிபி அப்பேரட்டஸ், முதல்ல இருக்க பிபி அப்பேரட்டஸ் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுதான் பிபி அப்பேரட்டஸ். அந்த கருவி மூலம் இரத்த அழுத்தத்தை நாம் அளவு பண்ணுவது தான், அளவு எடுப்பது தான் அப்பேரட்டஸ். இதுதான் ரிவா ரோசி அவர் பண்ணார். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பிபி அப்பேரட்டஸை எவ்வளோ தூரம் வடிவம் மாறி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லைடை பாருங்கள். முதல்ல ஆரம்பிக்கும் போது 50 வருடங்களுக்கு முன்பு, 60 வருடம் 100 வருடத்துக்கு முந்தைய ஆரம்பித்த உடனே முதல் படத்தில் நம்பர் 1 பாருங்களேன், மெர்க்குரின் பிபி அப்பேரட்டஸ். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ சின்னவங்களாம் அது பார்த்துருக்க மாட்டாங்க. மெர்க்குரி பிபி அப்பேரட்டஸ் பேர். அந்த பாதரசத்தினால் ப்ரெஷரை கூட்டி அளவு எடுக்கிறது தான் பிபி அப்பேரட்டஸ். அது ஸ்பிக்மோ மனோமீட்டர், அதாவது கருவி உங்கள் ப்ரெஷரை அளவு பண்ணுவது தான் ஸ்பிக்மோ மீன்ஸ் அந்த கருவி ஃபார்
அழுத்தத்தை கண்டுபிடிப்பது மேனோமீட்டர். அந்த மேனோமீட்டர் அது ப்ரெஷரை கண்டுபிடிக்கிற முதல்ல இருக்கிறது, இது பெருசாக பார்த்தீங்களா படத்தில் இருக்க மாதிரி, அது மெர்க்குரி பிபி அப்பரேட்டஸ். இப்போ ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அது அக்யூரேட்டாக இருந்தாலும் அந்த மெர்க்குரி கசிவது, எடுத்துகிட்டு போகும்போது கீழே சிந்துவது அனைத்துக்கும் ஆபத்து. மெர்க்குரி யாராவது விழுங்கிட்டாங்கன்னா உயிரே போயிடும். அதனால் இப்போ எடுத்தாச்சு எல்லாருமே. இந்தியா அந்த காலத்தில் இருந்தது, இப்போ மியூசியத்துக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ மெர்க்குரி பிபி அப்பரேட்டஸ். அடுத்தது பாருங்கள், அதிலே படத்தில் நம்பர் 2வது காற்றை வைத்து, மெர்க்குரி எடுத்துட்டாங்க, காற்றை வைத்து காற்றில் ஒரு பம்ப் மூலம் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது அனிராய்ட் பிபி அப்பரேட்டஸ். ஸோ நாம் இரத்த அழுத்தத்தை நாம் எடுக்கின்ற முறை காற்றை வைத்து பயன்படுத்துவ அனிராய்ட் பிபி அப்பரேட்டஸ். அதுவும் இப்போ போய் 3வது பாருங்கள், எலக்ட்ரானிக் பிபி அப்பரேட்டஸ். காற்றும் வேண்டாம், நாம் பம்ப் பண்ண வேண்டாம். 2வது மேனுவலாக பண்ண வேண்டாம், மெர்க்குரியும் கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற எலக்ட்ரானிக் பிபி அப்பரேட்டஸ், அந்த பிபி அப்பரேட்டஸ் கட்டிட்டு ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நாம் உடைய உதவி இல்லாமல் அந்த பம்பிலுடைய ப்ரெஷரை அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமாக கூட்டி அது குறையும் பொழுது நாம் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அதுவே ரீடிங் கொடுத்தோம். நம்ம ஒன்றும் வேண்டவே வேண்டாம். இதுக்கு பாருங்கள், முதலுக்கு ஸ்டெதஸ்கோப் வேணும், மெர்க்குரி வேணும். 2வதுக்கு அனிராய்டு வேணும், காற்று வேணும், நம்ம மேனுவலாக பம்ப் பண்ணணும், ஸ்டெதஸ்கோப் வேணும். இந்த 3வது இருக்கின்ற எலக்ட்ரானிக் மறுபடியும் பாருங்கள், அதற்கு நாம் பம்ப் பண்ண வேண்டாம், ஸ்டெதஸ்கோப் பண்ண வேண்டாம், அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் 3 டைப். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுன்னு பாருங்களேன், இதில் முக்கியமானது இந்த ப்ரெஷர்லாம் எப்படி எடுக்கணும், அதெல்லாம் பற்றி அடுத்த வாரம் சொல்ல போகிறேன். இவ்வளவும் இருக்குதில்ல, என்னென்ன சொன்னேன் நான், பல வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிபி அப்பரேட்டஸ் அதனுடைய பரிமாற்ற வளர்ச்சியால் மெர்க்குரின் இருந்தது, மறுபடியும் பாருங்கள், மெர்க்குரின் இருந்தது, அனிராய்டாக மாறி இப்போ எலக்ட்ரானிக்காக மாறிவிட்டது. ஏன்னா போச்சு. இன்னும் நிறைய அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் அது கூட இல்லாத இருக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த இரத்த கொதிப்பு என்று ஒன்று வராமல் இருக்க வேண்டுமென்றால், உயர் இரத்த அழுத்தம் வராது இருக்க வேண்டுமென்றால், முக்கியமாக மன அழுத்தம் என்று ஒருவருக்கு இருக்கக்கூடாது. ஆனால் பிபின்னு இருக்கணும், பிளட் ப்ரெஷர் இருக்கணும், ரத்த அழுத்தம் வேணும். உயர் ரத்தம் ஆவதற்கு கூட காரணங்களை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வருகின்ற வாரங்களில். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த அப்பரேட்டஸ்ன்றது இரத்த அழுத்தத்தின் அளவை குறிக்கின்ற எடுக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவிகள் தான். இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். இதை ஞாபகம் வச்சுங்க. மெர்க்குரி இப்போ போயிடுச்சு, அனிராய்டும் போயிட்டு வந்துட்டுருக்குது, எலக்ட்ரானிக். இந்த அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரானிக்கோ அனிராய்டோ ஈஸியாக நம்ம போர்ட்டபிள் பண்ணிக்கலாம், எங்கேனாலும் எடுத்து கையில் எடுத்துகிட்டு போயிடலாம், சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த எலக்ட்ரானிக் கூட நம்ம பவரில் கனெக்ட் பண்ண வேணும், அதில் பேட்ரி ஆப்ரேட்டட். அந்த பேட்ரி ஆப்ரேட்டர்னால உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இது 3த்தில் எதுங்க அக்யூரேட்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்னிடம். மெர்க்குரி நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதை விட 5% பெட்டர் அனிராய்டு. அதை விட ரொம்ப நல்லது எலக்ட்ரானிக், ரொம்ப அக்யூரேட் ஆகிப்போச்சு. பட் ஒன்லி திங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒன்ஸ் இன் எவே 3 months 6 மாதமோ 1 வருடத்திற்கு ஒருமையாவது அதை நாம் அந்த கம்பெனியில் கொடுத்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வரும்பொழுது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இருக்குதான்னு பார்த்து ஒரு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தட் கேன் மேட் ஆல் ரைட். அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நீ எடுக்கின்ற ப்ரெஷர் கரெக்டான ப்ரெஷராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி பேசி நமக்கான விழிப்புணர்வை ஒவ்வொரு நாளுமே வழங்கி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
இணையம் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக நாம் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். நம்முடைய காலத்தில் நம்மை முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றாக இணையமும் சமூக வலைத்தளங்களும் இருப்பதால் அது சார்ந்த விஷயங்கள் என்பது நம்முடைய வாழ்வியலோடு வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து அது சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பேசி வந்திருக்கிறோம், விவாதித்து வந்திருக்கிறோம். சமீபத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு அது 2 உண்மைகளை இணைய பயன்பாடு தொடர்பாக தெரிவித்தது. இணையத்தை பயன்படுத்துகிற நாடுகளில் இணையத்தினுடைய வேகம் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா கண்டறியப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இணைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் 109வது இடத்தில் தான் இந்தியா இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. அதில் ஒன்று தெளிவாக தெரிகிறது. நம்முடைய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் என்பவை மக்களிடம் அதிக கொள்ளை லாபம் ஈட்டக்கூடிய வகையில் செயல்படுகின்றனவே ஒழிய இணையத்தினுடைய வேகத்தை அதிகரிப்பதற்கோ அதற்கான கட்டுமானங்களை உருவாக்குவதற்கோ அவர்கள் முதலீடு செய்வதற்கு தயங்குகிறார்கள் என்பதையும், இணைய மோகத்தை பயன்படுத்தி இருக்கிற கட்டமைப்பை வைத்துக்கொண்டு அதிகமாக லாபம் ஈட்டுகிறார்கள் என்பதையும் தான் நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு பார்வை. நம்முடைய விஷயம் இன்றைக்கு நாம் விவாதிக்க வந்தது அதை பற்றி அல்ல. இணையத்தினுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி இடத்தில் இருந்தால் கூட இணையத்தை பயன்படுத்துகிறவர்கள், அதுவும் சமூக வலைத்தளங்களை, முக்கியமாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றை பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கையில் உலகத்திலேயே இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கிறது. இதற்கு அடுத்து தான் அமெரிக்கா வருகிறது. மற்ற சீனா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் வருகின்றன. நாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றை பயன்படுத்துவதில் உலகத்திலேயே அதிகமாக அவற்றை பயன்படுத்தக்கூடியவர்களாக இந்தியர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பது இது பெருமைப்படத்தக்க ஒரு வளர்ச்சியா, போற்றத்தக்க ஒரு வளர்ச்சியா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றால் எந்த ஒரு விஷயம் புதிதாக வந்தாலும் இந்தியர்களுடைய மனோபாவம் என்பது அதை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது, அதற்கு அடிமையாவது என்பது. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் மோகம் அனைவரையும் ஆட்டி படைத்ததை நாம் அறிவோம். அதேபோல் எது ஒன்று புதிதாக வந்தாலும், மோஸ்தராக வந்தாலும் அதை தங்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வதை இந்தியர்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கூட இந்த அதீதமாக ஒன்றிற்குள் ஆழ்ந்து போவது என்பது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த நேரத்தில் தான் இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றை நாம் அதிகமாக பயன்படுத்துவது தொடர்பாக நாம் பல கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், முக்கியமாக ஃபேஸ்புக்கில் நம்முடைய அந்தரங்கம் என்று எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஃபேஸ்புக் மற்றும் அது சார்ந்த பல செயலிகளை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்க முடியும். யார் வேண்டுமானாலும் கண்காணிக்க முடியும். நாம் எப்பொழுது இரவில் படுக்கைக்கு செல்கிறோம் என்பது உட்பட கண்காணிக்க முடியும் என்பதெல்லாம் இன்று செய்திகளாக வந்திருக்கின்றன. வர்த்தக நிறுவனங்கள் நம்மை கண்காணிக்கின்றன, அரசு நம்மை கண்காணிக்கிறது, பல்வேறு விதமான தனியார் அமைப்புகள் கண்காணிக்கின்றன. அவர்களுடைய நோக்கங்களுக்கு ஏற்ப நம்மை பற்றிய தகவல்களை தொகுத்து நமக்கான திட்டங்களை அவர்கள் தீட்டுகிறார்கள். நம்மை எப்படி அவர்களுடைய பொறியினுடைய அவர்களுடைய தூண்டிலினுடைய ஒரு மீனாக அவர்கள் மாற்றுகிறார்கள் என்பதை பற்றி ஏராளமான விஷயங்கள் பேசப்படுகின்றன. இந்த சமயத்தில் தான் இணைய பயன்பாட்டில், அதுவும் சமூக வலைத்தள பயன்பாட்டில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் என்பது கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நாம் விழிப்புணர்ச்சியுடன் தான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறோமா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. அந்த விழிப்புணர்ச்சி நமக்கு இருக்கிறதா? அடிப்படையில் நாம் அதற்காக நாம் ஏதாவது ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. நண்பர்களே, நன்றாக நினைத்து பாருங்கள். நாம் தூங்குகிற நேரம் தவிர, நம்முடைய தூங்குகிற நேரமே இந்த சமூக வலைத்தளம் காரணமாக மிகவும் குறைந்து விட்டது. நான் நிறைய நண்பர்களுடைய அவர்களுடைய அந்த சமூக வலைத்தள செயல்பாடுகளை கவனிக்கிற போது, அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தூங்குகிற நேரம் என்பது இரவு 2 மணி அல்லது 2:30 மணி, 3 மணி என்று கூட இருப்பதை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்களாகவோ அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்களாகவோ இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு செய்தி. இதை நீங்கள் முன்னால் நினைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு 10 மணி 11 மணிக்கு மனிதர்கள் தூக்கத்திற்கு சென்று விடுவது, படுக்கைக்கு சென்று உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நள்ளிரவையும் தாண்டியும் மனிதர்கள் விழித்து கொண்டிருப்பது, அதிலும் முக்கியமாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களில் அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருப்பது, அதில் வரக்கூடிய செய்திகளை படித்து கொண்டிருப்பதாக இருக்கலாம், அவர்கள் எழுதுவதாக இருக்கலாம், அல்லது உரையாடல்களில் ஈடுபடுவதாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ விதமான செயல்பாடுகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களை உருவாக்குகிறது என்பது தொடர்ந்து சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல் நாள் முழுக்க விழித்திருக்கிற நேரம் முழுக்க
சமூக வலைத்தளங்கள் சார்ந்து தங்களுடைய மனநிலையை கட்டமைத்துக் கொள்வது. சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக தன்னுடைய பார்வையை வைத்துக் கொண்டிருப்பது, அதை அல்லது வேறு பணிகளில் இருந்தால் கூட அடிக்கடி அதற்குள் சென்று நாம் ஏதாவது ஒன்றை புதிதாக தேடுவது, யாராவது ஒருவரை தேடுவது, யாராவது ஒருவருடன் தொடர்புறுத்தி கொண்டே இருப்பது. இதற்கு நாம் யாருமே விதிவிலக்கு கிடையாது. அதுதான் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். பெரும்பாலானோர் இந்த வலைக்குள் நாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் காரணமாக இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன், சமூக வலைத்தள சார்ந்த ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு ஆக்கிரமிப்பு நம்முடைய மனதில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே நிஜ உலகத்திலிருந்து நம்மை துண்டிக்கிறது, நிஜ உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை துண்டிக்கிறது, பல தவறான கற்பிதங்களுக்கு வழிகொள்கிறது. இதனால் கிடைக்கிற பயன்களை விட தவறான கற்பிதங்கள் அதிகமாக இருக்கின்றன என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு இடம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் ஏதாவது ஒன்றிற்குள் அமிழ்ந்து நம்மை நாமே கரைத்து கொண்டு காணாமல் போய்விடுவதை தவிர வேறு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதே அவற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் இணை செயலாளர் டி.வி. சீதாராமா ராவ். ஒரு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட இணை செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. பல சர்வதேச ஈவெண்ட்டில் வந்து இன்றைக்கி நம்மளுக்கான ஒரு அடையாளங்களை வீரர்கள் அடையாளப்படுத்திகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறையும். அந்த ஒரு முறைக்குமான ஒரு பயிற்சி அதெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் விரிவடைஞ்சிருக்குன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் இணை செயலாளராகவும் தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பு இந்திய ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய அசோசியேஷன், அதோட ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படின்னு வரும்போது இன்றைக்கி பல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஒலிம்பிக் அளவில் இந்தியாவை சார்ந்த நிறைய வீரர்கள் அவங்களுக்கான பங்களிப்பை கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு வருஷமும் அந்த மெடல்ஸோட எண்ணிக்கை வந்து நம்ம அதிகரிச்சுட்ருக்கிறத பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்கள் சார்ந்திருக்கிற பிரிவு வந்து துப்பாக்கி சுடுதல் தேசிய அளவில். இன்றைக்கி துப்பாக்கி சுடுதல் அப்படின்னு வரும்போது அதற்கான ஒரு எண்ணிக்கை இப்போ காமன்வெல்த் இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். அபினவ் பிந்த்ரா அவர் தான் ஒரு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். அப்போ தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப பிரபலமாயிருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் துப்பாக்கி சுடுதல் அப்படின்ற ஒரு பிரிவு வந்து பெரிய அளவில் ஒரு ஒலிம்பிக் அளவுக்கு பிரபலப்படுத்திய அந்த அனுபவம் இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நிறைய பேர் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கிறது. அவங்களுக்கான ஒரு பயிற்சி அப்படின்னும் போது இன்னைக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள் இன்னும் தீவிரமானதுனால தான் நம்மளோட வின்னிங் பாயிண்ட்டும் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் மெடல்ஸ் வின் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பயிற்சி சார்ந்து தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பேச போகிறோம் சார். எந்த மாதிரியான ஒரு பயிற்சி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறாங்க, அதன் மூலமாக அவங்களோட வெற்றி வாய்ப்பு பெறுகிறதுக்கு எவ்வளோ தூரம் எதெல்லாம் காரணமாக இருக்குன்னு தெரியணும். முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸ் பற்றி சொல்லலாம். ஒரு தேசிய லெவல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி என்ன மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருந்திருக்கு? இப்போ சொன்ன ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்ன எடுத்தீங்கன்னா நம்ம எல்லா ஈவெண்ட்லையும் கலந்து கொள்ளணும். ஆசியா விளையாட்டு போட்டிகள், காமன்வெல்த் போட்டிகள், ஒலிம்பிக்ஸ், பட் எக்ஸப்ட் ஹாக்கி மற்றதெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய சாதனையாக நம்ம ஒன்றும் படைக்கல. ஆனால் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மட்டும் இல்லை, மற்ற ஈவெண்ட்ஸில் பாக்ஸிங் அதெல்லாம் கூட வி ஆர் வின்னிங் லாட் ஆஃப் மெடல்ஸ். இப்போது இதுக்கெல்லாம் காரணம் வந்து மெயின் நான் ஷூட்டிங் பொறுத்து நீங்கள் கேட்டதுனால என்ன சொல்கிறேன்னா அபினவ் பிந்த்ரா இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் வாங்கினார், தங்கப்பதக்கம். அதுதான் ஃபர்ஸ்ட் எந்த விளையாட்டுக்குமே ஒரு இந்தியர் வந்து இண்டிவிஜுவல் தனிச்சு போட்டியில்
தங்கப்பதக்கம் வென்றது அதுதான் முதல் முறை. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு ஷூட்டிங்கில் இவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்குன்றதா அப்படின்ட்டு. அதுக்கு முன்ன ஒரு 10 years முன்ன எல்லாம் மகாராஜாஸ் ராஜாஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் வருவாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட்டும் அவ்வளோ ஒரு ஊக்கமும் உற்சாகமும் தரல. ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்டார்ட் ரைட் ஃப்ரம் சென்னை, நம்ம ஓன் சென்னை ரைஃபிள் கிளப், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனர் இருக்கார் டாக்டர் A.K. விஸ்வநாதன். அவர் ஒரு புது ஸ்கீம், அவர் தான் இங்கே பிரசிடென்ட் ஆல்சோ, புது ஸ்கீம் தட் இஸ் ஃபார் ஆல் ஸ்கூல் சில்ட்ரன். 10 வயது ஆன உடனே 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்தவர்களுக்கெல்லாம் பயிற்சி நாங்கள் தரோம். வெரி நாமினல் ரேட். இதுக்காக பயிற்சி ஆளுங்களும் நாங்கள் வெளியூர்லேருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப், தட்ஸ் கால் கிராஸ் ரூட் லெவல். அதுக்கப்புறம் அவங்க நல்லா அப்புறம் ஸ்டேட், அதாவது மாநில அளவு துப்பாக்கி சுடும் போட்டிகள் அவங்க கலந்து கொள்ளலாம். அங்கே குவாலிஃபை ஆனப்போ நெக்ஸ்ட் வி ஹேவ் ஆல் இண்டியா மாவலங்கர் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப். அங்கே 3000 பேர் அந்த மாதிரி கலந்து கொள்ளும். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்து குவாலிஃபை. அதுவும் ப்ரீ குவாலிஃபிகேஷன் டோர்னமெண்ட். அங்கே தகுதி பெற்ற அதிக புள்ளிகள் பெற்றாதான் நெக்ஸ்ட்டு தேசிய துப்பாக்கி சுடும் போட்டிகள் போகலாம். அது மாதிரி எல்லா கேம்ஸ்லையும் இருக்குது. எல்லாம் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதை கண்காணிச்சிட்டு இருக்கும். இப்போது இந்த மாதிரி இருக்கிறப்போ நேஷனல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 30 ஆண்டுகள் முன்னே எடுத்திங்கன்னா 400 பேர் 300 பேர் வந்தாவே ஷூட்டிங் ஒரு பெரிய ஈவெண்ட். இப்போது நாங்கள் லாஸ்ட் நேஷ்னல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப், அதாவது ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் பிரிவில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொண்டார்கள். 5000. அப்போ பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னே ஷார்ட் கன், அதாவது ட்ராப் அண்ட் ஸ்கீட், இப்போ ராஜவர்தன் சிங் ராட்டோர் வென்றார் இல்லைங்களா, அந்த விளையாட்டை நாங்கள் ஒன்றா வைக்க முடியாது, இயலாது. ஏன்னா அது செப்பரேட்டாக, அதுக்கு வேறு 500-600 பேர் வராங்கன்னா அது செப்பரேட்டாக ஜெய்ப்பூராவது டெல்லியிலாவது வச்சு, இது வந்து வேறு அகெயின் டெல்லி. அந்த மாதிரி நல்லா பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. பிரபலமாயிட்டு வந்தனால ஆல் காமன் பீப்புள் ஆர் ஆல்சோ ஏபிள் டு டேக் பார்ட். ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து கூட வந்து தே கேன் டேக் பார்ட். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை ரைஃபிள் கிளப் நிறைய சலுகை தரும், சப்சிடி ஃபார் அமுனிஷன் எவ்ரிதிங் தரும். ஒரு லெவல் வந்தப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு பயிற்சியாளருக்கு ஃபீஸ் அதெல்லாம் கூட கவர்மெண்ட் தருது, நாட் ஃப்ரம் ஸ்டேட். when they come to the central government. Sports Authority of India ஒரு அமைப்பு இருக்கு for all over India. அதை பற்றி தான் சார் கேட்கணும். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்னா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு அத்தாரிட்டி இருக்கும், அதில் எல்லா கேம்ஸோட இதுக்கும் ஒருக்கான பங்களிப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ரைஃபிள் நீங்கள் சொன்னீங்க சென்னையிலேயே அதுக்கான அசோசியேட், இப்போது இந்தியா முழுக்க இந்த மாதிரி செப்பரேட்டாக அசோசியேஷன்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒருங்கிணைச்சும் செயல்படுது இல்லைங்களா? ஆமாம். எப்படின்னு நான் சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ரைஃபிள் கிளப் போல் நம்ம தமிழ் மாநிலத்திலேயே ஒரு 25 எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருக்குது. ப்ளஸ் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், ரயில்வேஸ், தென் சிஆர்பிஎஃப், அந்த மாதிரி இருக்கிற இங்கே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கூட அனைத்து தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷன் ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தேசிய துப்பாக்கி சுடும் சங்கம், நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே இருக்க எவ்ரி ஸ்டேட் அசோசியேஷனும் அதுக்கு அஃபிலியேட் ஆகி அவங்களோட பிரதிநிதிங்க இருப்பாங்க. ஒரு ஸ்டேட் அசோசியேஷனுக்கு 4 பிரதிநிதிங்க, அதாவது வாக்களிக்கும் உரிமையுடன் இருப்பார்கள். இந்த ஸ்டேட் அசோசியேஷன்லேருந்து வாக்களிக்கும் உரிமை சொன்ன பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் அந்த கவர்னிங் பாடி அங்கே தான் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த போஸ்ட்டுக்கும் நிற்க தகுதி உண்டு. ஸோ ஒன்லி ஷூட்டிங்கில் பயிற்சி பெற்று நல்லா ஷூட்டிங்கோட நாலேஜ் இருக்கிறவர்கள் தான் இந்த ஸ்போர்ட்டை கண்காணிக்க முடியும், மேல் பார்வை பார்க்க முடியும், இன்னும் வளர்ச்சி கொண்டு வர முடியும். அதுதான் கவர்னிங் பாடி. A member of the governing body from the states தான். தமிழ்நாடுனே இல்லை, ஆல் ஸ்டேட்ஸ், எத்தனையோ ஸ்டேட்ஸ் இருக்குது, தே கேன் பி. அந்த மாதிரி தான் பார்த்து இதுக்கு மேலே ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் பட்ஜெட்லேருந்தே ஒரு ஒதுக்கீடு செய்து இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு, ஒரு அதிகாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனையோ கோடி கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 32 கோடி கொடுத்துருக்காங்க. அது 10 இந்த வருஷம் ஒரு 35 கேட்டுருக்குறோம். ஏனென்றால் நாங்கள் நிறைய மெடலாக கொண்டு வந்து காட்டுறோம். நீங்கள் தந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஒலிம்பிக்ஸ்க்கு வரும். அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸில் கோல்டு மெடல் மட்டும் இல்லைம்மா, இதில் வந்து நியூ ரெக்கார்ட்ஸ், புது சாதனைகளும் நாங்கள் அமைக்கிறோம். அவங்க ஆல் கண்ட்ரீஸ் லைக் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் சின்ன நாடாக இருக்கான், பட் அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஆன் டாப் இன் ஷூட்டிங். என்ன ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லைங்களா? அதே போல் இப்போ என்ன பண்ண நம்ம இளைஞருக்கு இப்போ என்ன சிபிஎஸ்சி சிலபஸில் கூட ஷூட்டிங்கை நாங்கள் அவங்களால எல்லாம் எடுத்து வச்சு அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஆல் ஓவர் இந்தியா அது ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஷூட்டிங்னா சம் பிக் மென்டல் கேம், நிறைய
கான்சன்ட்ரேஷன் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த குட் ஷூட்டர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மற்ற ஷூட்டிங் மற்ற கேம் நான் சொல்ல, செஸ் இருக்குது, எனி கேம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நிறைய பேர் அதான் பேரண்ட்ஸோட நான் இதான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சில்ட்ரனை விளையாட விடுங்க. எந்த ஸ்போர்ட் அவங்க இஷ்டமோ, ஏதோ கபடி ஆர் வெயிட் லிஃப்டிங் ஆர் கிரிக்கெட், அதை விளையாட விடுங்க. ஏன்னா விளையாடினா தான் ஒரு ஹியூமனோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளில வரும், அவங்களோட வெளியீடு வரும். அண்ட் தே வில் ஹேவ் தட் திங். ஒரு தோல்வி இருந்தால் கூட வில் பி ஸ்மைலிங். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பாருங்கள், ஒரு மேட்ச் லூஸ் பண்ணால் கூட சரி. ராஜர் ஃபெடரர் பாருங்கள், வின் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார், லூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி. அந்த மாதிரி ஒரு யூ வில் நாட் ஷோ தட் இஸ் வாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் தான். இந்த ஒரு அதுவும் ஒரு கல்வி, ஸ்போர்ட்டும் ஒரு கல்வி. அதனால் இதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம், இன்னும் கூட கொடுக்குறோம். நான் எல்லாரும், ஆல் த கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் ஆர் லிஸ்னிங் டு திஸ் ஷுட் சப்போர்ட் ஷூட்டர்ஸ். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் எல்லாத்தையும் சரியா எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம லைஃபையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் எல்லாமே எந்த ஸ்போர்ட் தான். இப்போ நீங்கள் கிரிக்கெட்டுன்னு எடுத்துக்கிறீங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறாங்கன்னா எவ்வளோ அடி. ஒரு கிரிக்கெட் பால் மேலே பட்டால் தான் தெரியும் உங்களுக்கு த பெயின் ஆஃப் தி கிரிக்கெட் பால், நாட் கெட்டிங் செலக்டட், மெனி பீப்புள் கெட் டிஜெக்டட். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பாடம், நம்ம லைஃப்பில் ஒரு பாடம். ஸோ அதெல்லாம் எதிர்கொண்டு வந்தவங்க தான் டாப்க்கு வருவாங்க. நிச்சயமா சார். இப்போ இதுல எவ்வளோ லெவல்ஸ் இருக்கும் சார்? இப்போ ஒரு ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கும். எந்த வயசுல இருந்து இதை அவங்க ஸ்டார்ட் பண்ணா ஹையஸ்ட் லிமிட்? 10 மினிமம் வந்து நாங்கள் என்னன்னா 10 வயசு. ஏன்னா கொஞ்சம் வெப்பன்லாம் ஹேண்டில் பண்ணோம். கரெக்ட். அதனால கொஞ்சம் வெப்பன் கூட நாங்கள் இன்னும் ஏர் பெலட் தான் கொடுக்குறோம். தே ஆர் நாட் எலிஜிபிள் டு ஷூட் வித் பவுடர் வெப்பன்ஸ். ஏர் பெலட் 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். அது கூடவே அவங்க பயிற்சியாளர்கள் கூடவே இருப்பார்கள். அவங்க ஆன் தேர் ஓன் தே கேனாட் ஷூட். ஸோ அந்த 10 வயதுலேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் we call them youth. யூத்ன்னு இருக்குது 16 இயர்ஸ். தென் ஃப்ரம் 16 to 21 we call juniors. 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தே ஆர். ஸோ இப்போ ஜூனியர்ஸ்க்கே இன்டர்நேஷ்னலில் கூட ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஆமாம், எஸ்பெஷலி ஃபார் ஷூட்டிங்க்கு ஜெர்மனி அண்ட் செக் ரிப்பப்ளிக்கில் ஜூன் மாதத்தில் நாங்கள் டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். போன வாட்டி போனப்போ ஒரு 11 மெடல்ஸ் we won so many medals. சைனாவை பீட் பண்ணிட்டு வந்தாங்க நம்ம பசங்க. அதுக்கு என்னன்னா நம்ம அவ்வளோ, ஏன்னா அது வந்து அவ்வளோ இது வந்து மோர் பார்ட்டிசிபென்ட் ஸ்போர்ட் ஷூட்டிங். வெரஸ் கிரிக்கெட் ஆர் ஹாக்கி ஆர் ஃபுட்பால்னா பார்வையாளர்களும் பார்த்து அவ்வளோவா ரசிக்கலாம். ஆனால் ஷூட்டிங்கில் வந்து அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க அவங்க தான். இப்போ செஸ் ஆகுது, ஷூட்டிங் ஆகுது, கேரம்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ கேம்ஸ் இருக்குது. அந்த விளையாடுறவருக்கு மட்டும்தான் அதோட இது தெரியும். பட் மற்றவங்களும் பார்க்கறதுக்கு அத்தனை பேர் வர்றது கிடையாது. அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேட் பண்ணி எங்களுக்கு கிடையாது. எங்கள் கேம் வளரணும்னா கவர்மெண்ட், போலீஸ், ஆர்மி அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் வளர முடியும். ஸ்பான்சர்ஸும் ரொம்ப கம்மி. அதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். இதெல்லாம் தேவையா இருக்கு. மற்ற ஸ்போர்ட் மாதிரி தேவையா இருக்கு. இப்போ பயிற்சின்னு நீங்க சொன்னீங்க 10 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க சொன்ன ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா 18 to 21 இயர்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்டர்நேஷனல். இந்த மனு பாக்கர் இப்போ கோல்ட் மெடலிஸ்ட் 16 வயது தான். ஆமா, ஸ்கூல் ஸ்டைல் ஷீஸ் 16. ஆமா, மனு பாக்கர். ஆமா, அதுதான் சொல்லணும். இப்போ அவங்களுக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது அந்த சின்ன பசங்க அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கும். அந்த 10 to 18 வயசுலலாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் சொல்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து எப்படி அவங்கள மால்ட் பண்ணுது? உடனே நாங்கள் துப்பாக்கி கொடுக்க மாட்டோம் கையில். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு மென்டல் ட்ரைனிங். அதில் வந்து கம்ப்ளீட் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி எல்லாமே வந்துடும், கான்சன்ட்ரேஷன். தென் இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு இது நாங்கள் இப்போ இது ஒரு பண்ணணும் விருப்பம் இருந்தால் அதுக்கு இல்லைன்னா அது வந்து நம்ம we have to அது பழகிக்கணும். அது வந்து டீச் தம். அதுக்கப்புறம் உடல் பயிற்சி, அதுக்கப்புறம் ட்ரை ப்ராக்டிஸ், அதாவது பெலட் வைக்காமல், புல்லட் பெலட் வைக்காமல் பயிற்சி, ஹோல்டிங் வெப். அதாவது ஒரு 10-15 நாள் அப்புறம் தான் ஹி வில் புல். அதுவும் எப்போ பயிற்சியாளர்கள் கூடவே இருப்பார்கள். அவங்களின் கண்காணிப்பு முன்ன தான் இந்த வெப்பனால் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா ஏர் ரைஃபிள் ஏர் பெலட் டஸ் நாட் கம் அண்டர் ஆர்ம்ஸ் ஆக்ட் 171 போர். இது only 10 meters தான் எஃபெக்டிவ் ரேஞ்ச். அதாவது இங்கேருந்து அந்த செவர் வரைக்கும் தான், நாட் மச். ஸோ தட் இஸ் சேஃப். பட் ஸ்டில் we have no, it's nothing untoward. somebody இந்த பயிற்சியாளர்கள் கூடவே இருப்பாங்க. அது ஒரு சயின்ஸ் மாதிரி. ஒரு ஷூட்டரை நல்லா பயிற்சி தந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட், ஈவன் நேஷனல் லெவல் கோல்டு மெடலிஸ்ட் ஆகிறது கூட அது ஒரு பெரிய ஒரு பயிர் மாதிரி. அது டைம்
ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்குள்ளே ஒரு ஷூட்டரை ரெடி பண்ண முடியாது, ஒரு மெஷின் மாதிரி பண்ண முடியாது. அவங்க கூட நிறைய பேசி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்க்கு தன்னம்பிக்கை இருக்கணும். நானும் அதை சாதிக்கலாம், நானும் அந்த தங்கப்பதக்கை நான் வெல்லலாம், அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுக்கு வர ட்ரைனிங் இருக்கணும், ப்ராப்பர் டயட் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் டீட்டெயில்ஸ். ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், மென்டல் ப்ரிப்பரேஷன் எல்லாம் இருந்தால் டெஃபினெட்லி. கண்டிப்பாக சார், இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் சொன்னீங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. இன்றைக்கி நிறைய பெரிய பாப்புலர் ஸ்போர்ட்ஸில் கூட நம்ம பார்க்குறோம், ஒரு ஆரம்பத்தில் அந்த நம்ம ஒரு சின்ன தோல்வி வந்துச்சுன்னா அந்த சஸ்டைனிங் இல்லாமல் லூஸ் பண்ணுறது நிறைய இதை பார்க்குறோம். இன்னும் மற்ற கண்ட்ரீஸில் பார்க்கும்போது தே ஹேவ் தட் ஸ்கில், அந்த ஃபைட்டிங் ஃபயர் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது. ஸோ இப்போது 2-3 வாட்டி ஒருத்தங்க வந்து தோக்குறாங்க குடன் அச்சீவ்னு வரும்போது அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் மோல்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கு? சில பேர் அதனால நாங்கள் வாட்ச் தி ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து அவங்கள கண்காணிச்சு பார்த்துட்டே இருப்போம். யாருக்கு அந்த மாதிரி இருக்கிறோ அவங்கள வந்து ஃபஸ்ட் அவங்கள பேரண்ட்ஸோட பேசுவோம். ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சில பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் பையனை போட்டோம் 1 வருஷம் ஆச்சு, ஒரு மெடல் கூட வரல சார். அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு வாழை மரம், வாழை செடியோ தென்னை மரம் போட்டோமா, உருவம் போட்டோம், பழம் கூடவே இருந்து தட்டி கொடுத்து பரவாயில்ல நல்லா பண்ணுவேன், சாஃப்டாக பேசி அதெல்லாம் பண்ணாதான் நல்ல ரிசல்ட் வரும். சில பேர் வந்து என்ன நீ இவ்வளோ செலவு பண்ண, நான் எனக்கு மெடல் நீ வாங்கி கொடுக்கலையா, மெடல் வந்து பையன் வாங்க போகிறான், பேரண்ட்ஸோ கோச்சோ பெருமை, தட் செகண்டரி. பட் மெனி பீப்புள் தே கன்ஃபியூஸ் தி சக்ஸஸ் ஆஃப் தி ஷூட்டர் ஆர் எனி அத்லீட் வித் தென். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மெனி ஸ்கூல்ஸ் ஆல்சோ சேம், ஸ்கூல் நிர்வாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கூல்ஸ் கூட அவங்க என்ன இந்த கேமாக வேணாம், அதில் வந்து நம்ம மெடலே வரல, அந்த கேம் வேணாம், இந்த கேம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா கேம்ஸ் சப்போஸ் ஒரு பையன் வந்து எனக்கு ஷூட்டிங்னா அதில் ஆர்வம்னா அதில் தான் வைக்கணும். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஷூட்டர் அந்த பையன் வந்து பாய் ஆர் தி கேர்ள் ஷூட்டிங்கில் விருப்பம் இல்லை, ஹி வாண்ட்ஸ் டு ப்ளே கிரிக்கெட், அப்போ கிரிக்கெட்டில் வைக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. பட் அதான் நான் சில டைமில் அவங்க இந்த ஷூட்டர் வீட்டுக்கே போய் நான் பேசுவேன் அவங்க பேரண்ட்ஸோடு, இல்லைம்மா கொஞ்சம் இன்னொரு டைம் கொடுங்க, நல்லா தான் வந்துட்டுருக்காரு, கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வருவாங்க. இப்போ இந்த துப்பாக்கி சுடுதல் பிரிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இதுக்கு முன்னாடி எல்லாமும் நிறைய பேர் இதில் போயிருக்கலாம். பட் அபினவ் பிந்த்ராவுக்கு அப்புறம் தான் இந்த இதுக்கான ஒரு தனி அடையாளம், இது ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் பாஸ்ட் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் நம்ம வி ஆர் பேக்கிங் வித் லாட் ஆஃப் மெடல்ஸ். ஸோ இப்போ எந்த அளவுக்கு இது ஒரு அந்த ஷூட்டர்ஸ் மத்தியில் இது பெருசாக ரீச் ஆயிருக்கா, இல்லை ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகப்படுத்தியிருக்கா? யுனான்சஸ் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்ன எங்கள் மாதிரி ஷூட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு ஃபாரின் கோச் பார்த்ததே கிடையாது. இந்தியா ஒரு ஃபாரின் கோச்சை கொண்டு வந்து நம்மளாம் பயிற்சி அழைப்பார்களா அன்று ஒரு பெரிய ஒரு சமஸ்யம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம நேஷ்னல் ஷூட்டர் நேஷ்னல் ஸ்குவாடில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, அதாவது வி செலக்ட் ஒரு நேஷ்னல்லேருந்து அப்புறம் வந்து வி கிவ் பாயிண்ட் சிஸ்டம் இன் ஈவெண்ட் சம் 12 டாப் அந்த மாதிரி எடுக்கிறோம். அந்த வந்து சிறப்பாக பயிற்சிக்கு நாங்கள் ஃபாரின்லேருந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் கன்னா இட்டலி, தே ஆர் வெரி குட், இட்டலிருந்து கொண்டு வரும். சம்டைம்ஸ் ஃபார் பிஸ்டல் அண்ட் ரைஃபிள் வி கெட் ஃப்ரம் ஜெர்மனி. அந்தந்த டாப் தட் இஸ் இதுக்கு முன்னே அவங்க வந்து ஒலிம்பிக்ஸ் ஏதாவது சாதனை பண்ணியிருப்பாங்க, 2 கோல்டு மெடலோ 1 கோல்டு மெடல் 2 சில்வர் அந்த மாதிரி அவங்க சாதனை. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸும் அவங்களுக்கு பயிற்சி அழித்து அந்த கண்ட்ரீஸோட ஷூட்டர்ஸோ மெடல் வாங்கியிருந்தால் அங்கே வந்து வைக்கும். And இதுக்கெல்லாம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் த மனி. We pay for a coach, we pay about 300 to 400 euros per day of 4 hours 5 hours of coaching. 400 euro வரைக்கும் கூட நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குறாங்க. ஸோ அந்த கோச்சஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கோச்சஸ். ஸோ அவங்க சொல்கிற எக்யூப்மெண்ட் நாங்கள் வாங்கி தரோம் ஷூட்டர்ஸ்க்கு. அவங்க தர ஆமுனிஷன், அவங்க தர கிட், பிகாஸ் நோ ஆர்டினரி ஷூட்டர்ஸ் கேன் அஃபோர்ட் டு பை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நேஷ்னல்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா, நேஷ்னல் ஸ்குவாட் வந்துட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா cannot afford or I cannot afford சொல்கிறதுக்கு இதே கிடையாது, தவறு. ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹஸ் காட் ஃபண்டிங் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் தி யூனியன் பட்ஜெட், ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட். அண்ட் எங்கள் அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரே ஒரு ஷூட்டர், ராஜ்யவர்தன் சிங் ராட்டோர், சில்வர் மெடல் வின் பண்ணவர் 2008. ஸோ he also knows the difficulty. So whatever equipment ஒரு நேஷ்னல் ஃபெடரேஷன் we ask, அந்தந்த டைமில் எங்களுக்கு ஹெல்ப் வந்து நம்ம ஒலிம்பிக் சங்கமும் இருக்குது. ஸோ நானும் அங்கே இருக்கிறதுனால எங்கள் பிரசிடெண்ட்டும் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தான். இப்போ எங்கள் டீம் போகிறப்ப கூட அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கிட்டு வேணுமோ, எந்த ஒரு ஷூட்டரும் எனக்கு இந்த எக்யூப்மெண்ட் இல்லை சைனா, அது எப்படி நம்ம ஷூட்டிங்னே கிடையாது எந்த இதுலேயும்.
இப்போ சைனாக்கு இருக்க எக்யூப்மெண்ட் வந்து ஒரு 5 lakhs worth ஆஃப் எக்யூப்மெண்ட், அதுதான் பெஸ்ட் எக்யூப்மெண்ட்டு. எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த எக்யூப்மெண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் தான். இதை வச்சு நான் எப்படி அவனோட நான் அந்த இது இல்லை. It is on par with any country in the world or even better. The equipment which Indian shooters பயன்படுத்துகிற இந்த தரங்க எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, either the weapon or the ammunition or even the jacket or shoes, special shoes, everything complete பக்கா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் only is given. ஓகே. அதனால யாருமே ப்ரெஸ் பாருங்க எதுலையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அவருக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல. அதே மாதிரி டயட், ஸ்பெஷல் டயட் பை ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, they have their own nutrition people, dietitians, everybody we get. Any problem, Indian Olympic Association is there, the local federations are there, ministry is there. Now they separate ministry for past several years, Ministry of Youth Affairs and Sports, Government of India. So it's very well. India not only Indian government is giving the best that it can do for not only shooting, for all the games. My only request is to the parents and also the coaches and the teachers and the schools to please permit more people to take to sports, give them playgrounds instead of putting up buildings, and make the children play and choose from whichever game. Now இப்போ பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியான்னு வச்சோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேலோ இந்தியான்னு வச்சு டெல்லியில் top 32 students were taken in each discipline. எவ்வளோ நல்லா வந்திருக்காங்க. அதில் இருந்தால் ஆல் தீஸ் பாய்ஸ் தட் பன்வாலா ஒரு பாய், he also took part. only then அதில் தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஷூட்டர் இருக்கானே நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அது ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணணும். நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு இங்கே ஒரு அமைப்பு இருக்குது, ஆணையம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகுது. அவங்களும் முன்னு வந்து அவங்க ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ வெதர் தே ஹேவ் தி பட்ஜெட் ஆர் நாட் ஷூட்டிங்கெல்லாம், அதுக்கெல்லாம் பட்ஜெட்டுக்கு வேண்டுகோள் போட்டு பட்ஜெட் ஸ்பான்சர்ஷிப் கொண்டு வந்து தே மஸ்ட் கிவ் மோர். தமிழ்நாடு டாப் வரும். தமிழ்நாடு டாப்க்கு வராத காரணம் என்ன ரீசன்? மெயின் இஸ் ஃபண்டிங் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ அதர் ஃபெசிலிட்டிஸ். ஓகே சார், நீங்கள் இந்த துப்பாக்கி சுடுதலுக்கு அப்பாற்பட்டு இந்தியன் ஒலிம்பிக் சங்கத்தோட இணை செயலாளராக இருக்கீங்க அப்படின்ற முறையில் இன்றைக்கி இந்தியன் ஒலிம்பிக் சங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடி. அது அதில் நிறைய ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? எந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இன்றைக்கி அதிகப்படியாக இருக்குது? அதற்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அசோசியேஷன் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கு? இதுக்கு முன்ன இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து மொத்தம் ஆல் தி கேம்ஸ், அதாவது ஷூட்டிங், கிரிக்கெட், பாக்ஸிங் எல்லாமே அதில் எப்படி நான் சொன்ன தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷன் எப்படி நேஷ்னல் ரெகுலேஷனில் ஒரு அங்கமோ அதே போல் ஆல் தி ஸ்டேட் ஃபெடரேஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி நேஷ்னல் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். ஒரு இதுக்கு 3 வாக்களிக்கிற உரிமை உள்ள பிரதிநிதிகள் இருக்கார்கள். அவர் தான் அது தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு சிஸ்டம். அது இப்போ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், they are the people who are the final authority of sending the teams for Commonwealth Games. இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் கேம்ஸ் அண்ட் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ இந்த கேம்ஸ், இந்த 4 மெயின் ஈவெண்ட்ஸ்க்கு போகிற நம்ம அணி, இந்தியாவுக்கு சேர்ந்த அணி, ரைட் ஃப்ரம் த ஃப்ளாக் ஆன்வர்ட்ஸ் அப் டு த பூட்ஸ், ஷூஸ், கிட்டிங் ஃபார் த ஓப்பனிங் செரமனி, க்ளோசிங் செரமனி, அவங்க ட்ராவல் எல்லாமே அவங்க பட்ஜெட்லேருந்து போட்டு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட அது அவங்க பொறுப்பு. டு சென்ட் த இந்தியன் கண்டின்ஜென்ட் அண்ட் தி ஆஃபீஷியல்ஸ் வின் குட் கம்ஃபர்ட் டு தேர். அங்கே ஒரு ஆஃபீஸ் அமைத்து, அங்கே ஒரு ஷெஃப் த மிஷன், ஒரு 2 டெப்டி ஷெஃப் த மிஷன் இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப் பண்ணி இங்கே நம்ம ஷூட்டர்ஸ்க்கு ஆல் ஸ்போர்ட்ஸ்மேன், நம்ம வீரர்களுக்கு எந்த மாதிரி குறை இல்லாமல் இருக்காங்க. அங்கே வித் அவர் ஓன் மெடிக்கல் டீம். ஏன்னா இப்போல்லாம் டோப்பிங் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அங்கே போய் எந்த இஷ்டத்துக்கு மாத்திரை போட்டுக்க முடியாது. யூ ஹேவ் டு ஆஸ்க் அவர் டாக்டர் அண்ட் டேக், சார் ஐ எம் ஹேவிங் ஹெட்ஏக், கேன் ஐ டேக் திஸ்? அண்ட் த டாக்டர் வில் செக் அண்ட் டெல் ஆர் டேக் பர்மிஷன். இதில் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தான் அதுதான் மெயின். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு அசோசியேஷனும் அவங்க எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ அது வந்து கரெக்டாக ஆயிருக்கா நாங்கள் அப்சர்வர்ஸ் அனுப்புவோம். இப்போ பாக்ஸிங்கில் ஏதாவது ஆச்சுன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வில் சென்ட் அன் அப்சர்வர் டு சி வெதர் அதெல்லாம் கரெக்டாக, தேர்தல் கரெக்டாக நடந்திருக்கா, ஒன்று இந்த மிஸ்டேக் எல்லாம் இல்லாமல் பார்த்துது. அதாவது பிரசிடென்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, சர்வதேச ஒலிம்பிக் சங்க பிரசிடென்ட் வர்றாருன்னா இந்தியாவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்தியாவில் வந்து சென்ற ஒரு 10 ஆண்டுகள் நிறைய வளர்ச்சி வந்ததுனால அவர் ஹி வாண்ட்ஸ் டு கம் அண்ட் ஸ்டடி அவர் பேட்டர்ன் ஆஃப் ஹவு வி ஆர் டூயிங் இட் இன் எவ்ரிதிங். இங்கே மட்டும் இல்லை, மற்ற நாடுகளுக்கு கூட போயிட்டு இருக்கார். அவர் வரப்போ
all federations, not only shooting, all the sports இருக்கிற presidents and secretary generals எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு தருவோம் பெரிய ஹோட்டலில் டெல்லியில் 19ஆம் தேதி. ஜென்ரலாக வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி வர மாதிரி இல்லை, எப்படியோ 5 வருஷமோ 7 ஆண்டுகள் ஒரு முறை தான் பிரசிடெண்ட் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அதனால ரொம்ப ஒரு முக்கியமான இது. எங்களுக்கு என்னென்னா இந்த டைமில் காமன்வெல்த் கேம்ஸில் இத்தனை அதிக மெடல்ஸ் வாங்குறதுனால ரொம்ப பெருமையுடன் அவரை போய் சந்திக்கலாம். அதனால் ரொம்ப ஆர்வத்துடன் அவர் வரவேற்க நாங்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமா சார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் இணை செயலாளராக, தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்கத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான எண்ணிக்கையில் இன்றைக்கி மெடல்ஸ் நிறைய பேர் வீரர்கள் குவிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதற்கான ஒரு ட்ரைனிங் பயிற்சி அப்படின்னு வரும்போது அதில் எந்தெந்த லெவல்ஸ் இருக்குது, அது தேசிய அளவிலையும் சர்வதேச லெவலில் போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்டை இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காவிரியில் நீர் வரும் வரும் என்று காத்திருந்தோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்று நம்பியிருந்தோம். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு வெறும் கனவுகளாக மாறிவிட்ட நிலையில் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மாணவர்கள் இடத்திலே பேசுகிற போது நதிகளை இணைப்பது ஒன்றுதான் வழி என்று சொல்லியிருக்கிறார். இந்திய நதிகளை இணைப்பதில் நமக்கு ஒன்று மாற்று கருத்து இல்லை. அப்படி இணைப்பதால் ஒரு பெரும் நன்மை விளையும், அதை மறுக்க முடியாது. இந்தியாவினுடைய இயற்கை நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பகுதி வெள்ளக்காடாக இருக்கிறது, இன்னொரு பகுதி வறண்டு கிடக்கிறது. ஒரு அமைச்சர் தில்லியிலே இருந்து புறப்பட்டு பீகார் பகுதியில் வெள்ளத்தை பார்வையிட்டு விட்டு ராமநாதபுரத்துக்கு வந்து வறட்சியை பார்வையிட்டு விட்டு தில்லிக்கு போகிறார் என்று சொன்னால் இது ஒரு நாடு தானா என்கிற கேள்வி நமக்கு வரும். எனவே நதிகளை எல்லாம் இணைத்து விட்டால் அங்கே மிகையாக ஓடுகிற வெள்ளத்தை எங்கே தேவையோ அங்கே திருப்பி விட்டு விடலாம் என்று சொல்லுவது எளிதாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அத்தனை எளிதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நதிகளை இணைக்க வேண்டும் என்பதும் நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்பதும் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற செய்திகள். இந்த தேசியமயமாக்க வேண்டும் என்பது கூட அவ்வளவு ஆழமாக பொருத்தமுடையது என்று சொல்ல முடியாது. காரணம், இப்போது என்ன நதிகள் தனியார்மயமாகவா இருக்கின்றன? எனவே அவை தேசியமயம் என்று சொன்னால் மத்திய அரசிடம் கொடுத்து விடுவது என்பதாகத்தான் அதன் பொருள் வந்து சேருகிறது. ஏற்கனவே மாநிலங்கள் பல உரிமைகளை இழந்திருக்கின்றன. இப்போது இந்த நதி நீர் மீது இருக்கிற உரிமையையும் மத்திய அரசிடம் கொடுத்து விடுவதாக அது ஆகும். திடீரென்று இன்னொரு புதிய முழக்கம் கேட்கிறது, நதிகளை மீட்போம் என்கிறார்கள். ஏதோ நதிகளை நாம் எங்கோ அடகு வைத்திருப்பது போல அதை மீட்போம் என்கிறார்கள். இவையெல்லாம் தீர்வுகள் இல்லை. நீங்கள் இயற்கையாக ஓடி வருகிற காவிரியை தடுத்துவிட்டு எங்கெங்கோ இருக்கிற நதிகளை சேர்த்து பிறகு இந்தியாவினுடைய தண்ணீர் பற்றாக்குறையை, தண்ணீர் சிக்கலை தீர்த்து விடுவோம் என்றால் போகாத ஊருக்கு இத்தனை வழிகள் இருக்கின்றன என்று சொல்லுவதைப் போலத்தான் அது ஆகும். நீங்கள் இந்த நதிகளை இணைப்பது என்பது இன்றைக்கு புதிதாக சொல்லப்படுவதில்லை. ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்திலேயே 19ஆம் நூற்றாண்டில் முதலாக இந்த திட்டத்தை முன்வைத்தவர் ஒரு பொறியாளர். அவருடைய பெயர் ஆர்தர் காட்டன் என்பது. அவர்தான் முதலாக சொன்னார், இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் நதிகள் இருக்கின்றன, சில இடங்களில் வறட்சி இருக்கிறது, எனவே நதிகளை இணைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னவர் ஆர்தர் காட்டன். அதற்கு பிறகு இந்திய அரசினுடைய சார்பிலும் கூட இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு பல முறை இது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. 1970ஆவது ஆண்டு முன்னாள் நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சராக இருந்த KL ராவ் ஒரு செய்தியை சொன்னார். கங்கையிலும் பிரம்மபுத்திராவிலும் தேவைக்கு மேல் நீர் இருக்கிறது, எனவே அதனை இந்த திசையில் திருப்பினால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். தொடர்ந்து பல அமைச்சரவைகளிலும், வாஜ்பாய் அமைச்சரவையில், மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இது பற்றி தொடர்ந்து பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் நடைமுறைக்கு வரவில்லை என்றால், நதிகளை இணைத்தல் அத்தனை எளிதன்று. என்ன காரணம்? நதிகளை இணைத்தல் பற்றிய
3 விதமான பார்வைகள் இருக்கின்றன. முதலில் இமாலயத்தை ஒட்டி ஓடுகிற நதிகளை, வடக்கில் கிழக்கில் ஓடுகிற நதிகளை இணைப்பது. பிறகு தென்னிந்தியாவில் ஓடுகிற நதிகளை இணைப்பது. மூன்றாவதாக மாநிலங்களுக்கு இடையில் ஓடுகிற நதிகளை இணைப்பதில் இருக்கிற சிக்கல்களை எதிர்கொள்வது. இப்படி 3 பிரச்சனைகள் அதில் இருக்கின்றன. இமாலயத்தில் ஓடி வருகிற நதிகளை இணைக்கிற போது பெருவெள்ளம் வருவதை தடுக்கவே முடியாது. இவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம் என்பது கேள்வி. குறிப்பாக சொன்னால் 3-4 சிக்கல்கள் இந்த நதிகளை இணைப்பதில் இருக்கிறது. ஒன்று, அதனுடைய செலவு. பல லட்சம் கோடிகள் அதற்கு செலவு செய்ய வேண்டும். அப்போதுதான் நதிகளை இணைக்கிற திட்டம் பற்றி எண்ணி பார்க்க முடியும். மூன்றாவது, இரண்டாவது காரணம் த சோஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்கிறார்கள். மக்களை இடம்பெயரச் செய்வது. 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிற தேசம் இது. ஒரு 30 கோடி பேர் இந்த இடப்பெயர்வில் துன்புறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை நதிகளையும் இணைப்பது என்று சொன்னார். பிறகு சுற்றுச்சூழலில் ஏற்பட போகிற பாதிப்பு. இந்த 3ஐயும் தாண்டி 4வதாக இன்னொரு பாதிப்பு இருக்கிறது. இது வெறும் இந்தியாவுக்குள் முடிந்து போகிற சிக்கல் அல்ல, இது பக்கத்து நாடு, அண்டை நாட்டுக்கும் சேர்த்து வருகிற சிக்கல். அதாவது பஞ்சாபில் உருவாகிற சில நதிகள் நேரடியாக மேற்கே பாகிஸ்தானுக்கு ஓடிவிடுகின்றன, அதில் சிக்கல் இல்லை. சில நதிகள் கிழக்கே போய்விடுகின்றன, அவற்றிலும் சிக்கல் இல்லை. ஓரிரு நதிகள் இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ் வந்து மீண்டும் இந்தியாவுக்கு வருகின்றன. எனவே பங்களாதேஷ் வழியாக வருகிற போது அந்த பங்களாதேஷத்திற்கும் நமக்கும் உடன்பாடு வர வேண்டும். அங்கேயும் நதிகளை இணைப்பது பற்றி நாம் பேச வேண்டியிருக்கும். இது ஒரு சர்வதேச சிக்கலாக மாறும். இந்திய அளவில் மட்டுமே நாம் நதிகளை இணைக்கலாம் என்றால் முதலில் ஒரு மிகப்பெரிய நிதியை செலவிட வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இவை இரண்டையும் தாண்டி அடிப்படையில் எங்கே பெரிய பிரச்சனை வருகிறது என்றால் மக்களினுடைய இடப்பெயர்விலே தான் வருகிறது. அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் நதியை திருப்புகிற போது அவர்களே சொல்லுகிறார்கள், தேர் மே பி சம் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் என்று சொல்லுகிறார்கள். நாம் எதிர்பாராத சில பேராபத்துகள் வந்து சேரலாம். நதியை திருப்புவது அத்தனை எளிதில்லை. அப்படி அதனுடைய போக்கை, ஏனென்றால் அது இயற்கைக்கு மாறானது. நதி தன் திசையை தீர்மானித்து ஓடுகிறது. நதியினுடைய போக்கை மறித்து திருப்புகிற போது எந்த இடத்திலும் ஒரு அணை கட்டி அதனை திருப்ப வேண்டும். அணை கட்டுகிற நேரத்தில் வெள்ளம் பெருக்கெடுக்க வாய்ப்பு உண்டு. எனவே மக்களை அந்த இடத்தை விட்டு முதலில் அப்புறப்படுத்த வேண்டும். மக்களை அப்புறப்படுத்தி பல 100 மைல்களுக்கு அப்பால் கொண்டு போய் குடியமர்த்தினால் அவர்களினுடைய வேலை, அவர்களினுடைய வாழ்க்கை, தொழில்முறை எல்லாம் பாதிக்கப்படும். ஒரு பகுதியில் வாழ்ந்த மக்கள் அந்த பகுதி சார்ந்த தொழில் அறிந்தவர்களாக இருப்பார்கள். மீனவர்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு நாட்டின் மத்திய பகுதியில் குடி வைத்தால் அவர்கள் எங்கே மீன் பிடிப்பார்கள்? அதுபோலத்தான் அந்தந்த பகுதி சார்ந்த தொழிலை கையாண்டிருக்கிற மக்களை அந்த பகுதியிலிருந்து மாற்றுகிற போது அவர்களின் தொழில், வாழ்க்கை எல்லாம் பாதிக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மண்ணை எடுத்து அதன் மூலமாக குயவு தொழிலை செய்கிறவர்கள், ஒரு மண்ணில் இருக்கிற கனி வளத்தை எடுத்து அதன் மூலமாக தொழிலை பெருக்குகிறவர்கள், இப்படி பல வகையினர் உண்டு, பல தொழிலினர் உண்டு. நீங்கள் அவர்களையெல்லாம் இங்கே இருந்து அவர்களுக்கு தொடர்பே இல்லாத இன்னொரு வாழ்கிடத்துக்கு மாற்றுகிற போது நீங்கள் அப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒவ்வொரு பகுதியிலிருந்தும், கங்கையையும் கிருஷ்ணாவையும் இணைக்க வேண்டும், கிருஷ்ணாவையும் பெண்ணாரையும் இணைக்க வேண்டும், பெண்ணாரையும் கோதாவரியும் இணைக்க வேண்டும், காவிரியையும் வைகையையும் இணைக்க வேண்டும். இப்படி இணைக்கிற போது எந்த 2 நதிகளை இணைக்கும் போதும் ஒரு பெரிய எதிர் விளைவுகள், பின் விளைவுகள் உருவாகும். எல்லா நதிகளையும் இணைப்பது என்பது ஏதோ வரைபடத்தில் அந்த கோடுகளை பென்சிலால் மாற்றி தூரிகையால் எழுதிவிடுவதல்ல. ஒரு நதியை தேக்கி இந்த நதியை கொண்டு வந்து அந்த நதிக்கும் இந்த நதிக்கும் வாய்க்கால் உருவாக்கி அந்த வாய்க்கால் அந்த வருகிற வழியிலேயெல்லாம் இருக்கிற வயல்வெளிகள் பாதிப்பு இவைகளையெல்லாம் சமாளித்து அந்த வயல்வெளிகளில் இருக்கிற மக்களை தூக்கி கொண்டு போய் வேறு இடத்தில் அமர்த்தி விவசாயம் தவிர வேறு எதுவும் தெரியாதவர்கள் அங்கு போய் என்ன செய்வது என்று குழம்பி இத்தனை சிக்கல்களை தாண்டித்தான் இந்த நதிகள் இணைப்பு என்பது வந்து சேரும். ஆண்டுக்கு 4000 பில்லியன் கியூபிக் மீட்டர் மழை பெய்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது இந்தியாவில்.
ஆண்டுக்கு 4 மாதம் மழை பெய்கிறது. அதுவும் இந்தியா முழுவதும் ஒரே குறிப்பிட்ட நாளில் மழை பெய்வதில்லை. ஜூன் மாதத்தில் கேரளாவில் மழை பெய்கிறது, இங்கே வெயில் அடிக்கும். தமிழ்நாட்டில் மழை பெய்கிற போது எல்லா இடங்களிலும் பெய்யும் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமில்லாமல் மழை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் ஒரே அளவாக பெய்வதில்லை. வடக்கிலும் கிழக்கிலும் கூடுதலாக மழை பெய்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் மேற்கில் பெய்கிறது, தெற்கில் மிக குறைவாக இருக்கிறது. இந்த தண்ணீர் சிக்கலை தீர்ப்பதற்கு நதிநீர் இணைப்பு என்பது தீர்வு என்பது போல மேலோட்டமாக தெரியுமே தவிர அதில் இருக்கிற சிக்கல்கள் அவ்வளவு எளிதன்று. எனவே அது பற்றிய ஆழ்ந்த தொழில்நுட்ப அறிவியல் பார்வை தேவைப்படுகிறது. இப்போது காவிரி மேலாண்மை வாரியத்தையே அமைக்க முடியாதவர்கள் இவ்வளவு சிக்கலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் என்று பழமொழி சொல்வார்களே, அதற்குத்தான் இது பொருந்தும். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அரசியல் சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. பல சூழல்களிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள இவை பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் சில அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் மீ2 பற்றி பேசலாமா? மீ2 என்பது சமீப காலமாக மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட எந்தெந்த பெண்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த பெண்களை ஒன்றிணைக்கிற ஒரு ஹேஷ்டாகாக இன்றைக்கு இருப்பது தான் மீ2 என்கிற ஹேஷ்டேக். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்முறையால் இன்றைக்கு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் வன்முறையால், வன்கொடுமையால், வன்புணர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் யார் தங்களை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கினார்கள் அல்லது வன்முறையை ஏவினார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில், கையறு நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்களில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அல்லது கல்லூரிகளுக்கு செல்கிற பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மாணவிகள், சில நேரங்களில் ஆசிரியர்கள் கூட சொல்லுவார்கள், இந்த மாதிரியான சம்பவம் எங்களுக்கும் நிகழ்ந்திருக்கிறது, ஆனால் எங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, அதனால் சொல்லலை. இப்படி மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒருத்தர் அத்துமீறி நடந்து கொள்கிறார், அவரை பற்றி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இன்னொருவர் என்னை ரெக்கார்ட் ரூமுக்கு என்னை தள்ளிட்டு போகிறாரு, என்னை அந்த இடத்துல வச்சு தன்னுடைய உடல் உறுப்பால் என்னை தேய்க்கிறார் என்கிற முறையில் என்னென்ன நடந்ததோ அந்த கொடுமைகள்லாம் பேசுகிறத நான் கேட்குறேன். ஆனால் எல்லாரும் தனித்தனி தீவுவாக இவ்வளவு நாட்களாக இருந்தார்கள். இந்த தீவுகளை ஒன்றிணைக்கிற சக்தியாகத்தான் இன்றைக்கு மீ2 இருக்கிறது. அதனால் என்னென்னா, இப்படி பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதில் ஒரு பதிவு பண்ணுறாங்க, எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பெண்கள் நம்ம எல்லோரும் வெளியே சொல்ல முடியாமல் பல விஷயங்களை, வன்முறைகளை அடக்கி மனதிற்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறோம். அத்துமீறலை எல்லாம் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். இவற்றை வெளிப்படுத்துவதன் மூலமாக உனக்கு நடந்தது எனக்கும் நிகழ்ந்துள்ளது, எனக்கு நிகழ்ந்துள்ளது உனக்கும் நடக்கிறது என்கிற முறையிலே கருத்துக்களை முதலிலே பரிமாறிக்கொள்கிறோம். இவற்றை தவிர்ப்பது எப்படி என்பதற்கான ஆலோசனைகளை நமக்குள்ளே நாம் பேசிக்கொள்கிறோம். இதிலிருந்து ஒரு மாறி வருகிற ஒரு உலகத்தை எப்படி அமைப்பது என்பது குறித்தான கருத்தாக்கமும் நாம் உருவாக்குகிறோம். அது நம்ம பார்த்துருக்கோம். நிறைய நம்முடைய இந்திய நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில திரைத்துறையை சார்ந்த பெண்கள், எனக்கும் இது நடந்திருக்கு, எனக்கு அப்போ இத்தனை வயசு, எனக்கு ஒரு 14 வயசு 15 வயசில் நான் சினிமாவில் நடிக்க வந்த பொழுது இப்படி ஒரு இயக்குனரோ தயாரிப்பாளரோ என்னிடம் நடந்து கொண்டார் என்று எழுதுகிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது பத்திரிக்கையில் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன். இதுவும் ஏறத்தாழ கேரளான்னு தான் நான் நினைக்கிறேன். கேரளாவில் நடந்த அந்த சம்பவத்தில் ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க, நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் நான் பயணம் செய்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது அந்த ட்ரெயின்லேயே பயணம் செய்து கொண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய மகன் என்னிடம் எப்படி நடந்து கொண்டார், இந்த மாதிரியான அத்துமீறலான நடத்தை எல்லாம் நடந்தது என்று அவர் அதை பரிமாறிக்கொள்கிறார். அதில் அவர் யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை, ஆனால் அவர் ஒரு நபரை குறிப்பிடுகிறார். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அந்த நபரை பற்றிய எந்த விதமான பெயர் வெளிப்பாடும் அல்லது கேவலம் செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே அதில் கிடையாது.
அது இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருவருக்கு அது குறித்தான அச்சம் வந்திருக்கிறது. நான் அந்த ட்ரெயினில் தான் பயணம் பண்ணினேன், அந்த ட்ரெயினில் நான் என்னை சொல்லுவது மாதிரி இருக்கிறது, நான் அவரோடு பயணிக்கவில்லை, வேறொரு கம்பார்ட்மெண்ட்டிலே இருந்தேன், அவர் உடனடியாக எனக்கு யார் என்பதை சொல்ல வேண்டும், அது நானா என்பதை சொல்ல வேண்டும், அது எனக்கு அவமானம் விளைவிக்கிற செய்தி என்று அவர் பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயும் வெளியிலையும் சொல்லி அவங்களுக்கு அறிவிப்பை அனுப்புகின்றார். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மீ டூ என்பது பெண்களின் பக்கம். இந்த பெண்களின் பக்கத்திலே இந்த ஆண் எப்படி உள்ளே நுழைந்தார் என்பது எனக்கு புரியவில்லை. அப்படியே அந்த செய்தி வெளியே வந்திருந்தாலும், யாராவது ஒரு பெண் மூலமாக வந்திருந்தாலும், அந்த செய்தியிலே நீ யாரை சொல்கிற, என்னையத்தான் சொல்கிறியா, நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு யார் ஒருவருக்கும் உரிமை கிடையாது. குறிப்பிட்டு இந்த நபர் தான் என்னை இப்படி செய்தார் என்று சொல்லியிருக்கிற பட்சத்தில் அந்த நபர் அந்த பெண்மணியின் மீது அப்படி நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சொல்லுகிறாய், அல்லது என்னுடைய பெருமைக்கு களங்கம் விளைவிக்கிற வகையிலே நீ நடந்து கொண்டாய் என்று சொல்லி வழக்கினை தாக்கல் செய்யலாம். அதிலே காவல்துறையினர் விசாரிக்கலாம், சிறப்பு புலனாய்வுத்துறையினர் விசாரிக்கலாம். இப்படி பல கட்டங்களிலே இருக்கக்கூடிய பலரும் அதை விசாரித்த பிறகு உண்மையா இல்லையா என்று தெரிந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஆனால் இதிலே பெண்கள் பரிமாறிக்கொண்ட ஒரு விஷயத்தில் இதில் நீங்கள் என்னை இப்படி சொல்லிட்ட, என்ன தான் சொன்ன மாதிரி தெரியுது, எனக்கு தான் கேவலம் இருக்குது, நீ என்ன சொன்னையா என்று கேட்பதற்கான உரிமை இருப்பதாக நான் கருதவில்லை. இது என்னுடைய கருத்து, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் அது சொல்லணும்னு நினச்சாங்கன்னா அது அந்த பெண்ணு தான் சொல்லணும். அவங்கக்கிட்ட நீங்கள் என்னையா சொன்னேன்னு கேட்டு நீங்கள் அந்த அதுக்கான பதிலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நிறைய இடங்களில் ரைட் டு சைலன்ஸ் என்பது கூட அடிப்படையான உரிமை என்பது நம்ம சொல்லிட்டு வரோம். வாட் இஸ் ரைட் டு சைலன்ஸ்? ஒரு கேள்வி கேட்கிற பொழுது எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை, எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நம்ம அமைதியாக கூட இருக்கலாம், அது ரைட் டு சைலன்ஸ். அப்போ நான் அதை சொல்லாமல் கூட இருப்பதற்கான உரிமை என்பது அந்த பெண்ணுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். எனக்கு என்ன இதில் ஒரு புரிபடாத விஷயம்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒருத்தர் சொல்லுகிற போது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா, அட இவ்வளவு மோசமாகலாம் இந்த உலகத்தில் நடக்குதா அப்படின்னு இதுக்காக பெண்கள் எழுதுகிற விஷயத்தை ஒருவேளை அறிய நேர்கிற ஆண்கள் கூட அப்படிப்பட்ட அவலச்செயலிலே நாம் இறங்கக்கூடாது என்று நினைத்தால் அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அல்லது இப்படியெல்லாம் நடக்குதா, இதுக்கான மாறுதல்களை நாம் கொண்டு வர வேண்டும். அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரலாம். இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்கள் என்று பட்டியல் எடுக்கலாம். இதில் ஏதேனும் ஆதாரம் சேமிக்க முடியுமா என்று பார்க்கலாம். அல்லது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அல்லது ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் என்று சொல்லக்கூடிய தேசிய மகளிர் மற்றும் மாநில மகளிர் ஆணையத்திடம் இந்த பட்டியலை கொடுத்து இதில் எந்த விதமான சட்டங்களை கொண்டு வந்தால் மேலும் மேலும் பாலியல் வன்முறைகளை நாம் தடுத்து நிறுத்தலாம் என்பது போன்ற விஷயங்களை பேச வேண்டியது அவசியம். இன்றைக்குத்தான் பெண்களுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. இன்றைக்கு திரைத்துறையை சார்ந்தவர்கள் மட்டும் அல்ல, அரசியலிலே இருக்கிறவர்கள், ஐஏஎஸ் பணியிலே இருக்கிறவர்கள், இன்றும் பல்வேறு துறைகளிலே ஒரு மிகச்சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட, குறிப்பாக இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் ஒரு உயரமான ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதில் செலக்ட் ஆகிறதுக்குள்ளே அவர்கள் படுகிற பாடையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்து விட்டு வர வேண்டிய நிலையில் இருக்கிற பெண்களுக்கு பாலியல் வன்முறை என்பது மிகப்பெரிய ஹர்டில், அது ஒரு மிகப்பெரிய தடை. அதை தாண்டி வருகிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படி சொல்லுவது என்பது அதிகமாக வேண்டும். இது ஏதோ ஹாலிவுட்டில் நடந்தது, அந்த ஹாலிவுட்லேருந்து இங்கே வந்திருக்கு, இதை காப்பி அடிச்சுட்டு என்னென்னமோ பெனாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் பேச்சும் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பார்வை என்பது ஒரு புரிதலற்ற பார்வை. பெண் என்பவள் ஆணின் ஒரு தோழி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி சொன்ன மாதிரி எல்லாமாக இருக்கிறவர்கள், யாதுமாகி நின்று நிற்கிறவள் இந்த பெண். அந்த பெண் படுகிற துயரங்களை பகிர்ந்து கொள்கிற போது அவற்றிற்கு பதில் சொல்ல வேண்டுமே அல்லாமல், அவர்களுக்கு ஒரு மாற்று வழியை உருவாக்கி தர வேண்டுமே அல்லாமல், ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்காமல் தேவையற்ற சர்ச்சைகளில் இந்த மீ டூ ஹேஷ்டேக்கை இன்றைக்கு இழுத்து விடுவது என்பது வெளிப்படைத்தன்மையை, பெண்கள் மத்தியிலே விவாதிக்கிற தன்மையை கட்டுப்படுத்தி விடும் என்கிற அச்சமே எனக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த மீ டூவிலே இணைந்திருக்கிற பெண்கள்
அல்லது கருத்துக்களை பதிவு செய்கின்ற பெண்களுக்கு நான் சொல்லக்கூடியதெல்லாம், அஞ்சாதீர்கள். இப்பொழுதுதான் பேசத் துவங்கி இருக்கிறோம். மனதிலே இருக்கிற கசடுகள் அனைத்தும் வெளியே வரட்டும். நமக்கு போடப்பட்ட கட்டுக்கள் வெளியே வரட்டும். அதிலே இருந்து ஒரு மனித உயிராக, ஹியூமன் ரைட்ஸ் எடுத்து பேசுகிறோம் இல்லையா, அதாவது விமென்ஸ் ரைட்ஸ் ஆல்சோ ஹியூமன் ரைட்ஸ் என்பது தான் பீஜிங் மாநாட்டினுடைய ஒரு தீர்மானம். இன்றைக்கு பெண்ணுடைய உரிமை போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசப்படுவதும், இந்த விஷயங்கள் பரிமாறிக்கொண்டது அந்த அனுபவங்களிலே இருந்து தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்வதும், தேவையென்றால் அரசியல் ரீதியாகவும் ஒரு மாற்று வழியை நாம் சமைப்பதும் இன்றைய தேவை. அதற்கான முறையிலே துணிந்து நில்லுங்கள் பெண்களே என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கான வழிகளை நம்முடைய அறிவு கண்டுபிடித்தாலும் மனம் சீராக இருந்தால் மட்டும்தான் அவற்றை முறையாக செயல்படுத்த முடியும். ஆதலால் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பத்ர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, நாம் மாற்றுத்திறனாளிகள் படிப்பில், அதாவது குறைபாடு உள்ளவர்கள், லேர்னிங் டிசபிலிட்டி உள்ளவர்களை எப்படி நாம் அவர்களை அனுசரித்து, எப்படி நாம் அவர்களை ஊக்குவித்து அவர்களையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், இலக்கை அடைய வேண்டும் என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்கின்றது. நாமும் அவர்களை, அந்த மாணவர்களை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. பள்ளிகளும் சரி, பள்ளி ஆசிரியர்களும் சரி, மற்ற சக பெற்றோர்களும் சரி, அந்த குழந்தைகளை நாம் ஏளனமாக பார்க்கவோ, அந்த குழந்தை சரியாக மார்க் வாங்கவில்லை என்று அந்த குழந்தைகளை நாம் அதாவது இழிவுபடுத்தவோ கூடாது. அந்த குழந்தைகளை நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளை நாம் என்கரேஜ் பண்ண வேண்டும். மற்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் அந்த குழந்தைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அந்த குழந்தைகளை, அதுதான் நாம் செய்யக்கூடிய தர்மம். அந்த குழந்தைகளை நாம் கண்டிப்பாக ஊக்குவிக்க. ஏன்னா நாளை நமக்கெல்லாம் புது மாற்றத்தை உருவாக்குகிற அவர்கள் தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நம் குழந்தைகள் டோல் ரோட்டில் ஓட்டுகிறார்கள் கார், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தான் கஷ்டப்பட்டு அவர்கள் மேலுக்கு வருகின்றார்கள், நமக்காக அவர் கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் அவர்களை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. பள்ளி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதுபோல் மாணவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். படிப்பில் மார்க்கில் வராது, சிங்கிலீஷ் மார்க் வாங்குவான், நமக்கு தெரியும். இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது தான் டிஸ்லெக்சியா, படிப்பில் குறைவுள்ளது என்று. பித்தவனுக்கே தெரியாது, அவர் கடைசி வரை தெரியாது தான் ஒரு டிஸ்லெக்சியா என்று. டிஸ்லெக்சியா அதாவது படிப்பில் குறைபாடு உள்ளவர்கள் தெரியாது, நமக்கு படிப்பு அறிவிலே நினைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான். அவர்களுக்கு பள்ளி என்ன செய்யலாம் என்றால் பெட் பாயிண்டர் கொடுக்கலாம். அதாவது ஆசிரியர்களுடைய, அதாவது செல்ல பிராணிகளுக்கெல்லாம் இவர் தான் மானிட்டர், இவர் தான் கவனிப்பார் என்று சொல்லலாம். அந்த குழந்தையும் நான் பெட் பாயிண்டர் அப்படி என்று தன்னை வைத்துக்கொள்ளும். தனக்கு ஒரு டிப்ரெஷன் வராது, தன்னை தாழ்த்தி கொள்ளாது. அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் உண்டாக்கலாம். அட்டெண்டன்ஸ் மானிட்டர் என்று கொடுக்கலாம். அவர்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கணும், ஒரு பொறுப்பை கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். கொடுத்தோம் என்றால் நமக்கும் நல்லது. அட்டெண்டன்ஸ் மானிட்டர் என்றால், அதாவது சர்க்குலர், ஸ்கூலுக்கு எடுத்துக்கணும் என்றால் சர்க்குலர் போவார்கள். சர்க்குலர்களுக்கு மற்ற மாணவர்களை விட இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாணவர்களை எடுத்துக்கணும் என்றால் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவார்கள். மற்றவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் இருக்கின்றார்களே, இவர்கள் மிக விரைவில் முடித்துவிட்டு வந்துடுவார்கள். அந்த சர்க்குலரை வேகமாக அவர்கள் செய்வார்கள். அது நமக்கும் பயன்படும், நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுக்கும் ஒரு செல்ஃப் எஸ்டீம் உண்டாக்கலாம். அட்டெண்டன்ஸ் மானிட்டர் என்று அவருக்கு ஒரு லீடர் கொடுத்துடலாம். பெட் மானிட்டர் அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துடலாம். இதுபோல் மாணவர்களை நாம் செலக்ட் பண்ணி அந்தந்த மாணவர்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தோம் என்றால் அந்த மாணவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் உருவாக்கணும், பொறுப்புணர்ச்சி உருவாக்க வேண்டும். உருவாக்கினால் அந்த குழந்தைகளும் சிறப்பாக நாளை தன் இலக்கத்தை அடையும். ஸோ இதுபோல் நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை நான் டிஸ்லெக்சியான்னு சொன்னேன். டிஸ்லெக்சியா என்பது அதாவது குழந்தைகளுக்கு ரீடிங் டிஸார்டர் என்றால் படிக்க முடியாது. நான் சொன்னது போல் கேரி என்று வாசிப்பார்கள், அது ஒன்று இருக்கட்டும். இன்னொரு வகை உண்டு டிஸ்லெக்சியா, அதாவது டிஸ்லெக்சியாவில் லேர்னிங் டிசபிலிட்டியில் இன்னொரு வகை என்றால் டிஸ்கிராஃபியா. அவர்கள் வாசிக்க முடியாது, இவர்களால் எழுத முடியாது. டிஸ்கிராஃபியா எழுதுவதில் மிக கஷ்டப்படுவார்கள். அதாவது எழுத்து அசிங்கமாக இருக்கும், மேலும் கீழுமாக இருக்கும், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அவர்கள் சரியாக எழுத முடியாது. எழுத்து ரொம்ப பென்மென்ஷிப் வராது. அது அங்கங்கே கேப் இருக்கும், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். நாம் அந்த குழந்தைகளை குறை சொல்லக்கூடாது. அது டிஸ்கிராஃபியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுவும் லேர்னிங் டிசபிலிட்டி தான். 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ரீடிங் டிஸார்டர், படிப்பில் குறை, வாசிப்பதில் குறை, அடுத்தது எழுதுவதில் குறை. இந்த எழுதுவதில் குறை உள்ள மாணவர்கள், வாசிப்பதில் குறை உள்ள மாணவர்கள் என்ன கூறுகின்றனர் என்றால், அது உடம்பில் உள்ள நம் உடம்பில் இருக்கின்ற குரோமோசோமினுடைய மாறுபாட்டினால், அதனுடைய டேமேஜினால், அதனுடைய திறமையின்மையினால் இது உண்டாக்குகின்றது, ரீடிங் டிஸார்டர் வருகின்றது என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதுதான் காரணம் என்று கூறுகின்றார்கள். கிராஃபிக் டிஸ்கிராஃபியா, எழுதுவதில் ரைட்டிங், அவர்களுக்கு பிரெயின் இருக்கின்ற, அதாவது ஃப்ராண்டல் லோபில் இருக்கின்ற அந்த லெஃப்ட் லோபில் உள்ள டிஃபிஷியன்சி காரணமாக, நோயின் காரணமாக, அரிப்பின் காரணமாக அவர்களால் எழுத முடியவில்லை என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. அவர்களால் எழுத முடியாது. சில குழந்தைகள் இடதுகையால் எழுதும், எழுதுகை வழக்கம் உள்ளவர்கள். நாம் என்ன பண்ணிக்கின்றோம், அந்த குழந்தையை அடித்து வலதுகையில் எழுத வைக்கின்றோம். வலதுகை தான் எழுதணுமா, எழுதக்கூடாதா? அவர்கள் எழுத நாம் அனுமதிப்பதில்லை குழந்தைகளை. இடதுகை பழக்கம் உள்ளவர்கள், இடதுகையால் எழுதுவர்கள் எல்லாம் மிக சிறந்த ஓவியர்களாக வருவார்கள். இடதுகையில் உள்ளவர்கள் ஓவியர்களாக, மியூசிஷியனாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். லியோனார்டோ டா வின்சி லெஃப்ட் ஹேண்டர் மேன். சார்லஸ், கிங் சார்லஸ், இங்கிலாந்தினுடைய எலிசபெத் ராணி இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். சார்லஸ் இடதுகை உள்ளவர். அதாவது கிட்டத்தட்ட அமெரிக்க பிரசிடென்ட்கள் அநேக பேர், ஜிம்மி கார்ட்டர் வரைக்கும் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர் தான், இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மிக அருமையான ஓவியர்களாக இருப்பார்கள், அருமையான கம்போசர்களாக இருப்பார்கள். மியூசிக் அருமையாக வரும். ஏனென்றால் மியூசிக், ஓவியம் இதற்கெல்லாம் இடம் வலது பக்கம் மூளை தான், வலது பக்கம் இப்போ கேம்பஸ் தான் அதற்கு இடம். ஆகவே இடதுகை உள்ளவர்களுக்கு வலது பக்கத்தில் அதிகமாக அவர் இருக்கும். ஆகவே அவர்களை அந்த துறையில் நாம் அவர்களை முன்னேற்ற வேண்டும். இடதுகை உள்ளவர்களா ஓவியத்தில் முன்னேற்றலாம், கம்ப்யூட்டரில் முன்னேற்றலாம், அது மியூசிக்கில் அவர்களை முன்னேற்றலாம், பியானோ போன்ற வகைகள் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் என்கேஜ் பண்ண வைக்கலாம். நீந்துவதில் இதுபோல் நாம் அவர்களை சொன்னோம் என்றால் அவர்கள் மிக அருமையாக வருவார்கள். நம்ம அதை விட்டு குழந்தைகளை அடித்து வலதுகையால் எழுது என்று கூறுகின்றோம். அது தவறானது. ஸோ அதுபோல் நாம் குழந்தைகளுடைய தெரிந்து கொண்டு அந்த குழந்தைகளை அந்த துறையில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். இது ஆசிரியர்களுடைய கடமை. அதை ஈடுபடுத்தினால் அந்த குழந்தைகளும் ஒரு நாட்டின் முக்கிய பிரதிநிதிகளாக, நல்ல குழந்தைகள் வரும். ஸோ டிஸ்கிராஃபியான்னு சொல்கின்றோம். டிஸ்கிராஃபியா அது மட்டுமல்லாமல் இன்னொன்று உண்டு, அதாவது டிஸ்பிராக்சியான்னு சொல்கிறது. அந்த குழந்தைகளால் ஷூலேஸ் போட முடியாது, பட்டன் போட முடியாது, இந்த ஃபைன் ஒர்க், மைன்யூட் ஒர்க்கெல்லாம் செய்ய முடியாது. இதுக்கும் என்ன கூறுகின்றார் என்றால், பிரெயினில் இருக்கின்ற பேரட்டல் லோப் உடைய லீஷன் காரணமாக இது வருகின்றது என்று கூறுகின்றார்கள். இவர்களுக்கு ஜிம் போன்ற வகைகளால் நாம் அவர்களை ஓரளவுக்கு கொண்டு வரலாம். அவர்களுக்கு ஜிம் தான் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ், அது மூலமாக அவர்களை கொண்டு வரலாம். ஸோ மற்றும் இருக்கின்ற இன்னும் டிஸ்போனியா இருக்கின்றது, இன்னும் சில குறைகள் உள்ளது இருக்கின்றது. அவைகள் நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.